குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் ஃபோர்த் லெசன் நமக்கு மூதுரை என்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அனைவரிடமும் பணிவுடன் நடக்க வேண்டும். அப்போ பணிவுடன். அடுத்து, உழவர் வாய்க்காலில் நீர் பாயும் வழியை உருவாக்கினார். நீர் பாயும் வழி. அடுத்து, தீமைகளை அறிவால் வெல்ல வேண்டும். அறிவால். அடுத்து, பொறுமை கடலினும் பெரிது. இப்போ இங்கே பொறுமை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன். பெரிய மீன் அப்படின்ற ஒரு சொல் இருக்கா, அதை எப்படி தொடராக மாற்றிருக்காங்கன்னா, நான் குளத்தில் பெரிய மீன் பிடித்தேன். அடுத்து, வானவில் அப்படின்னா மழைக்காலத்தில் வானவில் தோன்றும். அடுத்து, பட்டம், வானில் பட்டம் பறந்தது. அடுத்து, குளம், தாமரைப்பூ குளம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொக்கு, கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. அடுத்து, பொறுமை, பொறுமை கடலினும் பெரிது. அடுத்து, மடைத்தலை, அமுதன் மடைத்தலையை உருவாக்கினான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பாடல் வரிகளை முறைப்படுத்தி எழுதுவேன். இங்கே மாறி மாறி கொடுத்துருக்காங்கப்பா, அது முறைப்படுத்தி எப்படி எழுதலாம்? அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி, கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில், ஓடுமீன் ஓட ஊருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. நம்ம அந்த பாடல் வரிகளவே எழுதியாச்சு. சரிங்களா? அடக்கமுடையார் அறிவிலர் என்று எண்ணி, கடக்க கருதவும் வேண்டாம், அடக்கமாக இருக்காங்க, அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணி என்ன செய்யக்கூடாது, அவங்கள கடந்து போகக்கூடாது. மடைத்தலையில் அந்த நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நீர் குளத்தில் ஓடு மீன் ஓட மீன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மீன் வருமளவு, மிகப்பெரிய மீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்கு. கொக்கு வந்து அந்த உருமீன் பிடிக்கிறதுக்காக காத்து கொண்டே இருக்கும். அதனால் ஓடக்கூடிய மீனை விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக கொக்குக்கு வந்து மீன் பிடிக்க தெரியலன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதனால் அடக்கம் உடையவர் எல்லாருமே அறிவு கட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாருமே அறிவாளவங்க தான் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். அதுதான் இந்த பாடல் வரிகளோட அர்த்தம். அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். பாருங்கள், அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் என்னென்னா அடங்காமை. அடுத்து, அறிவிலர் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா அறிவில்லாதவர். அடுத்து, கொக்கு டேஸ் வருமளவுக்கு ஆடி இருந்ததுன்னா பெரிய மீன். அப்புறம், எண்ணுதல் என்ற சொல்லின் பொருள் நினைத்தல். காலம், இச்சொல்லை கொண்டு தொடர் எழுதுக. காலம் பொன் போன்றது. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், முதல் எழுத்து ஒன்று போல் வரும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. அடக்கம் அறிவிலர், கடக்க கருதுவம், ஓடுமீன் ஓட. சரிங்களா? அடுத்து, மடைத்தலை உருமீன், இச்சொற்களுக்கான பொருட்களை கண்டறிந்து எழுதுக. மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி, இப்போ உருமீன்னா பெரிய மீன். அடுத்து, கொக்கு அசைவின்றி நிற்க காரணம் என்ன எழுதுக. கொக்கு தம்முடைய இறைக்காக பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அடுத்தது, அறிவிலர் என்று யாரை எண்ணக்கூடாது என்பதனை எழுதுக. தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணக்கூடாது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, ஒரே பெயர் கொண்ட படங்களை இணைப்பேன் எழுதுவேன். இது என்னது, படி தானே? இதுவும் படிக்கிறாங்க. இது வந்து மாடிப்படி. ஆடு ஒரு உயிரினம், ஆடுன்றது டான்ஸு. அடுத்து, நூல் கண்டு குறிக்கும். நூல் என்பது புத்தகத்தை குறிக்கும். அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது குதிரை தானே சொல்லுவோம், அதுக்குண்டான வேறு சொற்கள் என்னென்னா பரி, புறவி, குதிரை. இது எல்லாமே குதிரையை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து, நிலா தானேப்பா இது, அதுக்குண்டான சொல் என்னென்னா மதி, சந்திரன், திங்கள். அடுத்து, இது வந்து அரசன் சொல்லுவோமா, மன்னன், வேந்தன், அரசன். இது குழந்தை தானேப்பா, அதுக்குண்டான வேறு சொல் சேய், குழவி, குழந்தை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன் எழுதுவேன். பாருங்கள், காலையில் உதித்திடும் கதிரவன், பகலில் ஒளி தந்திடுவும் பகலவன், மாலையில் மறைந்திடும் சூரியன். அப்போ பகலவன், சூரியன், கதிரவன் மூணுமே ஒன்று தான், சூரியனை தான் குறிக்கும். அதே மாதிரி பாருங்கள், நிலா, சந்திரன், மதி மூணுமே நிலாவை தான் குறிக்கும். வட்டம் போல தெரிந்திடும் நிலா, வானில் உலா வந்திடும் சந்திரன், வளர்ந்து தேய்ந்து வளர்ந்திடும் மதி. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், புறவி, குதிரைக்கு உண்டான வேறு பெயர்கள் வந்து புறவி, பரின்னு பார்த்தோமா, அதுக்கு எப்படி எழுதலான்னா, முன்னங்கால்களை தூக்கும் புறவி, தாவரங்களை உண்ணும் பரி, தாவி ஓடும் குதிரை எழுதலான. அடுத்து பாருங்கள், ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன். பாருங்கள், பொதிகை, அரசன் என்ற சொல்லுக்கு உண்டான வேறு பெயர்கள்லாம் இங்கே எழுதியிருக்கோம். அரசன் தான் இவங்க யார், அரசர், மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க. அதுக்குண்டான வேறு பெயர்கள் பாருங்கள். பொதிகை நாட்டை வீரச்செழியன் என்னும் வேந்தன் ஆண்டு வந்தார். அந்த கொற்றவன் தலைமையில் குடிமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இருப்பினும் நாட்டின் நிலை அறிந்து கொள்ள அவ்வரசன் வேடமிட்டு சென்றார். அப்பொழுது ஒரு வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டது. உள்ளே சென்று பார்த்தார். ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது.
ஏன் அழுகிறாய் என்று குழந்தையிடம் கேட்டார். அக்குழந்தை பசி என்று சொன்னது. பசிக்கு காரணம் பெற்றோருக்கு வேலை கிடைக்காதுதான் என்பதை உணர்ந்தார். அடுத்த நாள் தன் நாட்டில் விவசாய நிலங்களை அனைவருக்கும் பிரித்து கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கினார். அன்று முதல் அவரது நாட்டில் பசி நீங்கியது. வீரச்செழியனும் சிறந்த மன்னன் என பாராட்டப்பட்டார். பாருங்க, இந்த பத்தியில வேந்தன், கொற்றவன், அரசன், மன்னன் இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது சரிங்களா. அதெல்லாமே அரசனை தான் குறிக்கும். அடுத்தது இங்கே சரி சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த சொற்களோட எழுத்து கூட்டி படித்து பழகிக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, உயிர் உள்ளவை இதிலேருந்து எதெல்லாம் இந்த இதிலேருந்து உயிர் உள்ளவை எதெல்லாம் இருக்குன்னா அதை எடுத்து எழுதணும். தேள், சேவல், தேனி, வேடன், தேன் சிட்டு, கட்டெரும்பு, செங்குழுவி இதெல்லாம் உயிர் உள்ளவை. உணவுப் பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல், தேங்காய், வெங்காயம், கேழ்வரகு, பேரிக்காய், பெருங்காயம், நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், சேப்பங்கிழங்கு இதெல்லாம் உணவுப் பொருட்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள், படிப்பேன் மகிழ்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கப்பா, தாரா அரண்மனைக்கு செல்ல விரும்புகிறாள். அவள் கடந்து செல்லும் வழியில் பார்த்தவற்றை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவள் பாருங்கள் இங்கே இருக்காளா, அவள் எங்கே போகணும், இந்த அரண்மனைக்கு போகணும். பாருங்கள், போகிற வழியில் இங்கே திராட்சை தோட்டம் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல வந்து குகை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது. அடுத்து இப்படி வந்தீங்கன்னா குதிரை இருக்குது. அதுக்கடுத்து தான் எங்கே போகிறா, அவள் அரண்மனைக்கு போகிறா சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், தாரா கடந்து சென்ற இடங்களை பற்றி எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஆறு தானே. தாரா திராட்சை தோட்டம் மற்றும் குகையை கடந்து வளைந்து நெளிந்து செல்லும் ஆற்றையும் கடந்தாள் சரிங்களா. அடுத்து, தாரா அரண்மனைக்கு செல்லும் வழியில் ஒரு குகையை கண்டால் அது சிங்க குகையா புலி குகையா என்று சிந்தித்து கொண்டே கடந்தாள். ஏன்னா இங்கே குகை கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை வச்சு இதை எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கப்பா, தாரா செல்லும் வழியில் வந்த விலங்கை எந்த விலங்கை பார்த்தால் அது அவள் பயணத்திற்கு எவ்வாறு உதவும் என்பதை தொடராக எழுதுங்களேன். தாரா செல்லும் வழியில் குதிரையை பார்த்தால் தாரா விரைவாக அரண்மனைக்கு செல்ல அக்குதிரை பயன்பட்டது சரிங்களாப்பா. அடுத்து, தாரா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு செல்ல ஒரு பாடல் எழுதுங்களேன். என்ன பாடல் எழுதலாம்னா கற்பனையெல்லாம் எழுதியிருக்கோம் பாருங்கள். பார்க்க போகிறேன் பார்க்க போகிறேன், அழகான அரண்மனையை பார்க்க போகிறேன், குகை கடந்து ஆறு கடந்து குதிரையில் ஏறி அரண்மனையை பார்க்க போகிறேன். அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். உங்களுக்கு தோணக்கூடியதை இந்த இடத்துல எழுதுங்க. ஓகே குட்டீஸ், இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.